சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுதான் பார்க்க போகிறோம். மீனா சமைக்காதனால அண்ணாமலைக்கு சாப்பாடு கடையில் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அண்ணாமலை நைட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்பவே வாந்தி ஆயிடுது. இதன் சூழ்நிலையில் எல்லோரும் என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, உணவு ஒத்துக்கல போல் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, அந்த மீனா ஒழுங்காக வீட்டில் சமைச்சிருந்தா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இந்த முத்து கண்ட கடையெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து உங்கள் உடம்பு கெடுத்துட்டான் வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை, மீனா உடம்பு சரியில்லை, அதனால தான் சமைக்காமல் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அந்த விருந்தாள் வரும்போதெல்லாம் அவளுக்கு உடம்பு சரியாக இருந்துச்சு, இப்போ சரியாக இல்லையோ அப்படிங்கிறாங்க. உடம்புக்கு முடியல, அவள் சரி சமைக்கலைன்னா விடேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, சமைக்காமல் இன்றைக்கி எல்லோரும் கடையில் தான் சாப்பிட்ருக்காங்க. உங்களை மாதிரி எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் தான் என்னங்க ஆறது இந்த வீட்டோட நிலைமை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி, அவன் மட்டும் தான் இந்த வீட்டில் பொம்பளையால் வேறு யாரும் இல்லையா, நீ சமைக்கலாம்ல, உனக்கு தான் சமைக்க தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான்லாம் இந்த பூக்காரிக்கு சமைச்சு கொடுக்கணும், இந்த முத்துக்கு சமைச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அவங்க சமைச்சு தரணும்னு சொல்லலை, நீ உனக்கு தேவையானது நீயே சமைச்சு சாப்பிட்லாம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு சமைச்சு தரலை, உங்களுக்கு இப்போ இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவளையும் பேசுகிற மாதிரி இல்லை. எந்த உணவை சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே செமிக்கலைன்னா அப்படி தான் வரும். சரி, நல்ல உணவு கெட்ட உணவுலாம் அதில் கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்டோன்னே படுத்துட்டேன், அது ஒரு பிரச்சனை, அதனால தான் வாந்தி வந்துச்சு, இது பிரச்சனையை விடு அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் லைட்டை போட்டு எல்லோரும் வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முத்து மொட்டை மாடிலேருந்து வராங்க. ஆமாம், நல்லா சொகுசாக மொட்டை மாடியில் நிலவு காற்றுல தூங்குங்க, வீட்டில் யார் எப்படி போனான்னே அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சாப்பாடு கொஞ்சம் ஒத்துக்கல, அதனால் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஹோட்டல் நல்லா இருக்குமாப்பா, சாப்பாடு நல்ல நிலை தான்ப்பா பண்ணுவாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டோன்னே படுத்துட்டேன், அதனால தான் வாமிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. சரிப்பா, நீங்கள் கொஞ்சம் நான் வாக்கிங் போங்கப்பா, சரியாயிரும், மொட்டை மாடில் வாங்கப்பா, கொஞ்சம் நடங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய், சாப்பாடு சரியில்லாமல் வாங்கி கொடுத்துட்டு என்னடா வாய் பேசிகிட்டு இருக்கா, அவருக்கு ஏதாவது ஒன்றா ஏறா பாப்பா என்ன அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அப்பா எனக்கு எல்லாரோட ரொம்ப முக்கியமா, அதனால் நான் இப்படிலாம் அப்போ நல்லா இருக்குதுன்னு நினைப்பேன், தவிர்த்து அவருக்கு என்ன கெட்டு போன சாப்பிடாம கொண்டு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய், உன் பொண்டாட்டி சமைக்க வேண்டியதானே, நீ சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியாமல் அவள் சமைக்க மாட்டா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இன்றைக்கி மீனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டாமா, எல்லார்ட்டையும் மரியாதை நடந்துப்பா, ஏன்னா அவள் கோவப்படுதானா கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லாமல் கோவப்பட மாட்டாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பெரிய பட்டம் படித்து நல்ல பண்பானவா, இவள் பேசுறதெல்லாம் கரெக்டாக பேசுவாள். ஏய், சமைக்காமல் ஆந்திகிட்டு இருக்கா, நீ அவளுக்கும் கொம்பு சீவிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், அவளுக்கு உடம்பு சரியில்லை, இனிமேலும் அவள் சமைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் ஏற்க வேண்டியது அவரே சமைச்சிக்கிடுங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா கடையில் வாங்கி சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனா அப்பாவுக்கு எனக்கும் 3 பேருக்கும் சமைப்பான், எத்தனை வாட்டியோ சொல்லியாச்சு, இனிமேல் சமைக்க மாட்டான். ஏன்னா இது வரைக்கும் நான் சொல்ல அவள் கேட்டதில்லை, இனிமையாவது என் சொல்ல மதிப்பான்னு நினைக்கிறேன், சமைக்க மாட்டான், உங்களால் ஆனதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய், இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் சம்மம் பேசிகிட்டு இருக்காதீங்க, வீட்டுக்கு ஏன் வீட்டை விட்டு வெளில போங்க, உன் பொண்டாட்டி சமைச்சு தரலன்னா இந்த வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த பேச்செலாம் பேசிகிட்டு இருக்காத, அது என் மருமகன், இது என் பையன், என் பங்கில் அவங்க இருக்காங்க, ஏன்னா ஓம் பங்கில் யார் வைக்கவோ வச்சுக்கோ, ஆனால் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத விஜய், அது நல்ல இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க வீட்டில் சமைப்பாளா சமைக்க மாட்டாளான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவள் தான் சொல்லிட்டால சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு வாந்தி வந்துருச்சு, இனிமேல் கடையில் சாப்பிட்டா அவங்க என்ன எண்ணெயில் சமைக்காங்களோ, சாப்பாடு கெட்டுருக்குமோ நல்லா இருக்குமோன்னு தெரியாது, அதனால் ஏதாவது உங்களுக்கு ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன நினச்சி நீ இந்த மாதிரி தெரியல, உனக்கு சரியாக சாப்பாடு கிடைக்காது, இந்த மனோஜும் கடையை திறக்க போகிறேன்ட்டு போயிடுவான், அவனும் ஒன்றும் சாப்பாடு வாங்கி கொண்டு தரப்போகிறது இல்லை, சுருதி ரவியும் காலையில் கிளம்பிடுவாங்க, ரோகிணி பார்லருக்கு போயிடுவான், வீட்டில் இருக்க ஒரே பிள்ளை மீனா தான், அவள் பூ வியாபாரம் அப்படி இப்படின்னு போயிட்டானா நம்மளுக்கு சாப்பாடு இல்லாமல் பெருமை என்ன செய்யணும் தான் நீ ரொம்பவே யோசிக்க அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, எனக்காக தான் நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு கேண்டீனில் தினம் சாப்பிட்றது மாதிரி வேணால் காசு கொடுத்துட்றேன், தினம் காலைல கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், நைட்டு சாப்பாடு தந்துடுவாங்க, மதியம் நான் யூனியன் ஆஃபீஸ் போயிடுவேன், ஏன்னா யூனியனில் பொறுப்பில் இருக்கிறனால நான் ரெகுலராக இப்போ ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க, அங்கேயும் எனக்கு ஒரு என்னத்தையோ சம்பளம் மாதிரி தராங்க, ஒரு 15,000 தருவாங்க, என்னத்தையும் நான் செலவுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்போ எனக்கு சாப்பாடுக்கு என்னங்க செய்யுது, வலிக்குவா, அதான் நான் உனக்கு சாப்பாட்டுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே என் சாப்பாடும் தான் பிரச்சனை, உங்கள் சாப்பாடும் தான் பிரச்சனை, இந்த மீனா ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, ஒழுங்காக சமைக்க வேண்டியதானே, எல்லோரும் பெரிய பெரிய தொழில் பண்ணுறாங்க, இந்த மீனா என்னங்க பெரிய தொழில் பண்ணுறா, சாதாரண இந்த பூக்கடையை வச்சு நடத்துகிறா, இந்த பூக்கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு சமைக்க முடியாதா வைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, தொழிலில் எந்த தொழில் சிறிய தொழில் பெரிய தொழில் எல்லாமே விசுவாசமாக தான் பண்ணுறாங்க, அதே உழைப்பை தான் காட்டுறாங்க, பெரிய அளவில் முதல் போட்டால் பெரிய தொழில், சின்ன அளவில் முதலீடு போட்டால் சின்ன தொழில், இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் இதெல்லாம் பேசாத மீனா, சரி பேசாத விஜயா அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற, மறுபடியும் எனக்காக பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்காத, உன் வயதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் பேசலாமா அப்படிங்கிறாங்க.
சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து சமைச்சு தந்து இந்த வீட்டில் எனக்கு செய்ய மரியாதை கிடையாது. சுயமரியாதை இல்லாத எந்த வேலையுமே என் புருஷன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது போக அது எனக்கு இழுக்கா தெரியும்போது நான் செய்ய முடியாத. உங்களுக்கு வேணால் நீங்கள் சமைச்சிக்கோங்க. உங்கள் மருமக ரோஹிணிக்கு சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நான் உங்களை பற்றி எதுவுமே பேசல, எதுக்கு என்னை பற்றி இழுக்கீங்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் என்னை சமைக்கையோ வைக்கையோ ஜூஸ் போட்டு தான் மீனா, காஃபி போட்டு தாங்க மீனா அப்படின்னு என்கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உன்னை ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எல்லாருக்கும் வேலையை பகிர்ந்து செஞ்சால் சரியாக இருக்கும். எனக்கு செய்ய தெரியல, ரோகிணிக்கு செய்ய தெரிலன்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே வந்து நாங்கள் வந்து பணி சுமையை சுமத்துவது வந்து ரொம்ப தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. நானும் என் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் சுற்றி கேட்டுக்கிறீங்க? நான்லாம் உங்களுக்கு செஞ்சது வந்து மனசார தான் பண்ணி தந்தேன். நீங்கள் ஒரு சகோதரி மாதிரி என்ன மதித்து பேசுகிறீங்க. ஆனால் இந்த மற்றவங்க யாராவது பேசுகிறாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, உடனே ரோகிணி கேட்குறாங்க, என்ன தானே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. யார் என்ன மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி பேசுனாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, சுற்றி வளைச்செல்லாம் பேசலாமா, உங்களையும் ரோகிணி தான் சொல்கிறா, ஏன்னா வேறு யாரையும் சொல்ல அவசியம் கிடையாது. அந்த சுருதி பிள்ளையெல்லாம் சொல்லலை, கரெக்டாக தானே சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறா, என்ன உன் பொண்டாட்டி சமைச்சு தரதுக்கு பெரிய இது மாதிரி பேசுது, சமைக்கிறது எல்லாருக்கும் தெரியாதா வைக்காதா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தெரியாதா வைக்காதாங்கெல்லாம் உன் பொண்டாட்டி சமைக்க சொல்லு, அப்படியே உன் பொண்டாட்டி சமைக்க தெரியல நீ சமை அப்படிங்கிறான். நான் எங்கடா சமைக்கணும், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறேன். டேய், நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக எவனோ அவன் வயிற்றுக்கு அவன் தான் சாப்பிட்டாகணும், சரியா? நான் சாதாரண டிரைவர்னாலும் நான் சாப்பிட்டுட்டு போனால் தான் என் வேலையை பார்க்க முடியும். அதே மாதிரி நீ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சாப்பிட்டு போனால் தான் வேலையை பார்க்க முடியும். என்னமோ சுய உழைப்பில் தொழில் பண்ண மாதிரி பேசுத, உங்கள் மாமன் பணமோ யார் பணமோ அந்த பணத்தில் வந்து தான் நீ தொழில் பண்ணிகிட்டு இருக்க தவிர்த்து உன் சுய உழைப்பில் நடத்தலை, அதனால் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. டேய், என் மாமாவுக்கு பணம் கொடுத்து நீ தொழில் பண்ண வச்சுருக்காரு, நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பேசுகிறாங்க, டேய் அவனுக்கு பொறாமடா, அவனுக்கு இப்படி ஒரு மாமன் இல்லை, இப்படி ஒரு காசு இல்லைன்னு சொல்லிட்டு நீ பொறாமையில் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா, அம்மா வந்து கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய செய்கிட்ட பூரா செஞ்சுட்டாங்க. உங்கள் மலேசிய சம்மந்தி எப்படி என்னத்தை செஞ்சுட்டாரு வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. டேய், 30 லட்ச ரூபா கொடுத்து பிஸ்னஸ் பண்ண சொல்லியிருக்காரு, இன்னும் பாரு இப்போ கோடி கணக்கில் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி முடிக்காங்க. இந்த முத்து வந்து ஒவ்வொரு முறையும் என்னை வந்து டேமேஜ் பண்ணதே எனக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கொடுக்குறாரு, கொடுக்கல, உங்களுக்கு என்ன தேவை முத்து அப்படிங்கிறாங்க. அப்படி கேளு ரோஹிணி, உங்கள் அப்பா ஜெயிலிருந்து வந்து ஒரு செய்ய தாண்டா போகிறாரு, அன்றைக்கி நீ வாயை பிளந்துட்டு இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. அப்பா இருக்காராங்கிறதே ஒரு கேள்விக்குறி, அவரில் ஜெயிலில் இருக்காருங்கிறது அதை விட ஒரு கேள்விக்குறி. மலேசியாவில் சொந்தக்காரங்க உண்மையிலே இருக்காங்களா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லாமல் தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறாங்க ரோகிணி. எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாரு முத்து. டேய், வாயை மூடிட்டு சும்மா இரு, இல்லாத அப்பாவோட 30 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் திருதுன்னு முழிக்காங்க. இதை பார்த்தோன்னா முத்து சொல்கிறாங்க, அப்போ ஏற்கனவே மொழி சரி கிடையாது, உண்மையிலே எப்போ தான் அனுப்புகிறான்னு தெரியல, இல்லைன்னா அப்பா போனால் திரும்பி வந்துச்சு என்னமோ, அதை வச்சு இவங்க சீன் போடுறாங்களோ என்னமோன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் பதறாரு, டேய் அப்படிலாம் கிடையாது அப்படிங்க, அப்போ ஏன்டா பதற அப்படிங்கிறாங்க. உடனே ரவிங்க கேட்குறாரு, ஆமாம் மனோஜ், பணம் மாமனார் அனுப்புனான்னு சொன்னேன், ஆனால் இப்போ முத்து சொல்லும்போது ஏன் திணற அப்படிங்கிறாங்க. திணறல, அப்பா பணம் வந்தால் தான் வந்துட்டுன்னு சொல்லி அப்பாட்ட கொடுக்க போகிறேன் அப்படி, நீ தானே கரெக்டாக கொடுத்துருவா அப்படிங்கிறாரு முத்து. என்ன சொல்கிறாங்க, முத்து அந்த கதையை விடுங்க, அவங்க மாமனார் வந்து பணம் அனுப்பினாலும் தொழில் பண்ணுதான்னு சொல்லுதான், அதை அப்படியே நம்புவோம், அதை விடுங்க, இன்னும் வந்து சண்டை போடாமல் இருங்க, சாப்பாட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ வேலைக்கு ஆள் வச்சுருங்க, நான் என் பக்கம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே ரவியும் சொல்கிறாங்க, அப்போ நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறான், அது எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும், வேஸ்ட்டு தானே, அதுக்கு பேசாமல் மீனாவே சமைச்சிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனா முடிவு எடுக்கணும், நீ முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நீ சொன்னால் தான் வீட்டை சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உங்களுக்கு தேவைன்னா சமைக்கணும், நீங்கள் சுய மரியாதையும் கொடுக்க மாட்டீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்னாச்சு ஏதாச்சும் கூட கேட்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சமைச்சு தரணும், வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் இப்போ அழுக்கு துணியை கலத்தி போடுவீங்க, அதை சோப்போட்டு போடணும். என்னடா எங்களை பார்க்க எப்படிடா தெரியுது உங்களுக்கு, கடுப்பாயிருவேன், சரியா? பழைய முத்தை நீ பார்க்கதா இருந்தால் நீ வந்து ரொம்ப சங்கடப்பட்டுருவா அப்படிங்கிறாங்க. என்னடா மிரட்டுறியா அப்படிங்கிறாங்க. நான் மிரட்டல, ஆனால் வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா முதுவலி பிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க மனோஜுக்கு. உடனே மனோஜ், பாருங்கம்மா என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கிள் அன்டயத்தில் என் வீட்டுக்காரர் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பகலில் பேசலாமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, முத்து எல்லாருமே நேரம் ஆகிட்டு போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாருமே தூங்க போங்க அப்படின்னு சொல்லி தூங்க போகிறாங்க. அண்ணாமலை நினைக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு அதை பெரும் உரியாக தான் இருக்குது, ரூம்லன்னு ஒவ்வொருத்தனா சண்டை போட்டு கிடந்தாங்க, இப்போ என்னன்னா சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சண்டை போட்டு கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். எனக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சமையல் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, காலையிலே ஒரு வேலைக்காரங்க யாராவது பார்த்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க, சமையலுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அதெல்லாம் வேஸ்ட்டு செலவுங்க, மீனாக தான் நல்லா சமைக்கலாம், அவளே சமைக்க சொல்லுங்கள், இந்த பூ வியாபாரம்லாம் ஏங்க பார்த்துட்டு கிடக்கணும், பேசாமல் இது பண்ண வேண்டியதானே, சமைக்கிறதுக்கு ஆளுக்கு 1000 மாதம் கொடுத்துருவாங்க, சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 3000 ரூபாய்க்கு அவள் சமைப்பா, நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு தானே மறுவேளை பார்ப்பா,
அவள் சுயமரியாதை தடுக்கும்போது எப்படி செய்வா? அவன் புருஷன் வந்து அவள் தனியாக இயங்கணும், அவளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பூக்கடை வச்சு கொடுத்தான். அதை யாரோ வேண்டாதவங்க செஞ்சுட்டாங்க. அது யாருன்னு அந்த முத்து கண்டுபிடிச்சுன்னா அதை என்கிட்டயும் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா திருதுன்னு முடிக்கும். ஆகா, நானும் ரோகிணி தான் என்னன்னு தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அது யார் பண்ணாங்கன்னு தெரியும். அதை நான் விளம்பரம் பண்ண விரும்பலை. உள் வீட்டுக்குள்ளே இப்படி இருக்குது, அதை விளம்பரம் பண்ண விரும்பலை. ஆனாலும் அவள் சுயமரியாதை போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்துட்டான். இப்போ அவள் சுயமரியாதையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அவளை வந்து வீட்டு வேலை தான் செய்யணும், வேறு வேலை செய்யக்கூடாதுன்னா அவள் எப்படி செய்வா? அதெல்லாம் நடக்க போகிற காரியம் இல்லை. அந்த பிள்ளை அப்படி செய்யும் போது கூட அவளை மதித்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா செஞ்சுருப்பாள். அவள் கூட ஒரு விருந்தாளர் வந்து அந்த விருந்தாளர் ரொம்ப கேவலமாக நீங்கள் பேசும்போது அவளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்பட்டால் அவள் எப்படி உங்களுக்கு செய்யணும்னு தலையில் எழுதியிருக்கு, செய்ய மாட்டாள அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் மருமகளுக்கு தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, ஐயோ வந்து சமைக்கலாம் வைக்கலாம், இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அவளை இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், சின்ன பிள்ளை கதை தானே, கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வருவீங்க, அவள் வீட்டை விட்டு வெளில போனால் அவள் போயிடுவானே. அவளுக்கு வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா நீ வந்து இழப்பீட்டு தொகை அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும், மாதம் மாதம் படிக்கட்டணும், நீ கட்டிடுவியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க கட்டணும், அவன் புருஷன் இருக்காமலா அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் வேண்டாம்னு சொல்லலை, நீ தான் அந்த வீட்டை போட்டு போகணுன்னு சொல்லுதே. உன் மேலே அவன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானே, வரதட்சணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ உள்ளே இருப்ப, காலத்துக்கும் வெளியேற மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இனி எங்கே கொடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. உண்மைதான், அந்த மீனா பிள்ளை படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு எதுவும் பேசலை அப்படிங்கிறாங்க. ஏங்க அவளே ஒரு கை நாட்டை அவள் என்ன படிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ தான் நினச்சிட்டு இருக்க, நீ 7 ஃபெயிலு, அவள் வந்து 12th நல்ல மார்க் எடுத்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிருக்கா. நல்ல மார்க் ஃபஸ்ட் இயர்லையும் எடுத்திருக்கா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை படிப்பு நிப்பாட்டியிருக்கு. அந்த பிள்ளை மட்டும் படிச்சிருந்துச்சின்னா எங்கேயோ போயிருக்கும். சரியா? அந்த பிள்ளையும் குறைஞ்ச பிள்ளை கிடையாது, அந்த பிள்ளைக்கும் விவரங்கள் தெரியும். நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்த, முத்துவும் அதுக்கு வழி வந்தான் அப்படின்னா ஸ்டேஷனில் போய் மகளிர் ஸ்டேஷனில் போய் நின்றான்னு வை, நீ ரிமாண்ட் ஆகிடுவ. பார்த்துக்கப்புறம் உள்ளே தான் இருக்கணும், அங்கே களி தான் தங்கணும், இங்கே விதவிதமாக சாப்பிட முடியாது, இந்த தூள் பேச்சில் அங்கே போய் பேச முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் போகிற பக்கம் பார்த்தா நீங்களே வந்து அவளுக்கு ரூட்டு போட்டு கொடுப்பீங்க போலையே அப்படிங்கிறாங்க. நீ ஓவராக பண்ணால் நான் தான் செய்ய வேண்டியிருக்கும், சத்தம் கண்டாமல் இரு. 2வது, எல்லா மறுமொழியும் ஒன் போல் நினச்சா அந்த பிரச்சனையே கிடையாது. இந்த வீட்டில் வரக்கூடிய 80% பிரச்சனை உன்னால் தான் வருது. கிட்டத்தட்ட 100% பிரச்சனையும் உன்னால் தான் வருது. நீ அமைதியாக இருந்தாலும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது விஜயா, முதல்ல அமைதியாக இரு. எல்லாருக்கும் நீ பக்குவமாக சொல்லணும். என் மருமக்க மாதிரி தனியாக இருக்காவா, வந்திருக்காவா, ஒவ்வொரு ரேஞ்சில் வந்திருக்காவா, அவங்கள 3 பேரும் நீ அணைச்சி கொண்டு போகணும். பையங்க வேறு இதில் இருக்கான், ஒருத்தன் ஹோட்டலில் வேலை பார்க்கான், ஒருத்தன் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், ஒருத்தன் டிரைவராக இருக்கான். 3 பேரை அணைச்சி கொண்டு போய் நீ கொண்டு போகணும். நீ உன்னால் 3 பேரையும் நீ பிரித்து பார்க்கன்னு நினைக்க, அது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இது மீனா இடத்துல வேறு யாராவது இருப்பாங்க அப்படின்னா உன் டப்பா டான்ஸ் ஆடிடும். அது போக வந்து உன்னை வந்து மாமியாராகவே மதிக்க மாட்டாங்க, வேறு மாதிரி ஆயிரும். ஆனால் மீனாவை இப்போ கூட நீ அத்தைன்னு சொல்லி சொல்ல மாட்டேக்கா. இந்த சமைக்கக்கூடாதுன்னு சொன்னது கூட அவன் வீட்டுக்காரனுக்கு சொல்லுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைனுக்கு. ஆனாலும் அவன் சொன்னதுக்கு பல முறை கேட்டு சரி நான் என்ன தாங்க சமைக்கணும், வேறு யார் சமைப்பான்னு சொல்லி அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாட்ட கூட சமைக்கி பாத்திரம் வளர்க்குது, தண்ணிக்குள்ள நனைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நீ பார்க்குறது கிடையாது. உடம்பு சரியில்லாத பிள்ளைய நீ வந்து தரையில் படுன்னா அவங்க மொட்டை மாடியில் போய் படுத்தாங்க, மழையில் நனைஞ்சிட்டு வந்தாங்க, கூட கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் ஆகிட்டு விட்டா காய்ச்சலும் மறுபடியும் வந்துட்டு இப்படிலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் உன்னை வந்து தவறாக பேசலை வைக்கல, உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த பிள்ளை கொடுக்கு. ஆனாலும் அந்த பிள்ளையை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா, அந்த படுத்திக்கிட்டு இருந்த அப்படின்னா அந்த பிள்ளை இல்லை வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோடனே இன்றைக்காவது சமைப்பாளா அப்படின்னு சொல்லி காலையிலே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க விஜயா. மீனா காலையில் எழுந்திரிக்காங்க, வீட்டில் முத்து தொளிக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் முத்து காலையில் வெளில போகிறாரு. எப்பா இதில் சாப்பாடு பார்சல் இருக்குப்பா, மதியம் நான் வந்துடுவோம்பா, வாங்கிட்டு வந்துடுறோம்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா வந்துட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் நல்லையாங்க இருக்குது, பார்சலாக கடையில் வாங்கிட்டு வந்தால் நல்லையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கு விதான் கடையில் வாங்கிட்டு வரான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நைட்டு தானங்க வாந்தி பண்ணீங்க, மறுபடியும் ஹோட்டலில் போய் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அவன் கொஞ்சம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த வீட்டில் ஒரு தீர்வு வருது வரைக்கும் அவன் சமைக்கக்கூடாதுன்னு இருக்கான். அந்த வீட்டில் என்ன தீர்வு வருதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டுது அப்படிங்கிறாங்க. என்னங்க தீர்வு வரும்போது அவளை தவிர யார் சமைப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அவள் தான் சமைக்கணும் எதுவும் எழுதியிருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை, எல்லா மருமகளும் சேர்ந்து சமைங்க, இல்லை நீனும் அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த மீனா பிள்ளை மட்டும் சமைக்கணும், அந்த பிள்ளையை நீங்கள் கிழித்திரமாக நடத்தணும்னா அது எப்படி செய்யவே மாட்டா, அவள் செஞ்சாலும் நான் செய்ய விட மாட்டேன் அப்படிங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க, இதான் உள்ளது அப்படிங்கிறாங்க. நீ மீனா பார்க்குறாங்க, சரி எல்லோரும் சாப்பாட்டு கஷ்டப்படுவோம், நம்ம பேசாமல் சமைச்சிருவோமா அப்படின்னு சொல்லி சமையல் கட்டு பக்கத்தில் போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் பட்னியாக தான் இருப்பாங்க, நான் நேற்று வேறு சமைக்கலாம், அவங்க யாரும் சாப்பிடல, கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க, அதனால் நானே சமைச்சிட்டுமா அப்படிங்கிறாங்க. மீனா, இந்த வீட்டில் ஒரு தீர்வு வருது வரைக்கும் தயவுசெய்து நீ சும்மா இருக்கணும், இன்றைக்கி இல்லை நாளைக்கு நம்ம வேண்டியவங்களோ கிறிஸ் வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ யாரோ வரும்போது இந்த வீட்டில் சுயமரியாதை இருக்கணும் அப்படின்னா நீ வந்து நான் சொல்லுது மாதிரி நடந்துக்கிடணும். ஏன்னா இந்த வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஒரு தீர்வு வரணும்னா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்ச நாள் நீ சமைக்காமல் இருட்டான், கடையில் சாப்பாடு வாங்கிட்டு அலைஞ்சாலும் பரவாயில்லை. இந்த வீட்டில் 3 மருமகள் இருக்காங்க, 3 மருமகளும் வேலை செய்யணும்,
எங்கள் அம்மாவும் அவங்களுக்கு முடிஞ்சதை செய்யணும் சரியா. எல்லோரும் உட்காந்துட்டு உன்னை ஆர்டர் போட்டுக்கிட்டு உன்னை வந்து ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதுபோக உனக்கு அதை நீ ஏற்றுக்கிட்டு நடக்கணும் அப்படிங்கிறது உனக்கு அவசியமும் கிடையாது. எது எப்படியோ நீனே ஏற்றுக்கிட்டது நடந்தாலும் கூட என் முன்னாடி யார் முன்னாடி அசிங்கப்படுறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா பார்க்குறாங்க, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் முன்னாடி நான் பாசம் வைக்காமல் யார் வைப்பா? கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை வந்துட்டு நான் கஷ்டப்பட விட மாட்டேன் மீனா. வா நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவங்க ஹோட்டல் அவங்க வேலைக்கு போகிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, பயங்கர பசியாக இருக்குது. மனோஜ் லேட்டாக எந்திரிக்கார். டேய் மனோஜ் எந்திரிடா வேலைக்கு போடா அப்படிங்கிறாங்க. எந்திரிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்கிறாங்க. ரோகிணி உட்காந்துட்டே இருக்காங்க. கிறிஷை நினச்சிக்கிட்டு. கிறிஷை வந்து நம்மளை அம்மானு கூப்பிட்டான், நம்ம எப்போ அவனை பார்க்க போகிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு இப்படியே மறந்துடுது. மீனா சமைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, இப்போ சாப்பாடு இருக்காதா அப்படிங்கிற அந்த சிந்தனையும் இல்லை. ரோகிணி மறுபடியும் குளி ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அப்படி பரப்பிட்டு வந்துருக்காங்க. என்ன மனோஜ் சாப்பிடுமா வாங்க அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிள் போகிறாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, பாத்திரம் வெறுத்து பாத்திரமா இருக்குது. இதை பார்த்தோன்னா ஆண்டி என்ன சாப்பாடே இல்லை, மீனா எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் யாருக்குமே சமைக்கலை, அவனும் புருஷனும் காலையில் கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி. அவங்க கடையில் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. சமைக்கணும்னா நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி அவங்க தானே ரெகுலராக சமைப்பாங்க, இல்லைனா தான் நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நான் சமைக்க ஆரம்பிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. வாய்க்கு மட்டும் ஒன்றும் குறை இல்லை, சமைக்க போகிறதில்ல, ஆனால் வந்து விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு சிங்கி அடிச்சுக்கிட்டே அந்த பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணிகிட்ட விஜயா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு ஆளை வர சொல்லியிருக்கோம்மா, அவங்கள சமையல் பண்ண வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சமையலுக்கு ஆள் கூப்பிட்டிங்கன்னா மீனா அப்புறம் வேஸ்ட்டு தானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க சமைக்கிறதுக்காம அந்த பிள்ளை இருக்குது, அந்த பொண்ணு உங்களை மாதிரி ஒரு மருமக தான். சமைக்கணும் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து சமைங்க, ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்க. காலையில் ஒரு ஆள் சமைங்க, மதியம் ஒரு ஆள் சமைங்க, நைட்டு ஒரு ஆள் சமைங்க, அப்படி பண்ணுங்கள். இல்லையா செய்கிற வேலையை பகிர்ந்து செய்யுங்க. அப்படி செஞ்சால் சரி வரும். ஒரே ஆளை செஞ்சுக்கிட்டு ஒரு ஆளை மட்டும் தட்டி பேசிக்கிட்டு சரியாக இருக்காது. இந்த விஜயாவும் ஏதாவது வேலை செஞ்சால் தான் அமைதியாக இருப்பாள். இல்லைன்னா இந்த மீனா பிள்ளையை குறை பேசிக்கிட்டு வாரமும் போகிறவங்கட்டையும் இந்த முத்தையும் மீனாவும் குறை பேசிக்கிட்டு தான் இருப்பாள். அதனால் சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன குறைச்சி பேசணும்னா உங்களுக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க. பொண்ணை பேசாமல் எனக்கு தூக்கம் வராதுங்க, இந்த மீனாவையும் முத்தையும் பேசி உனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இப்போ நம்ம காலைல சாப்பாட்டுக்கு நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ உணவு பொருளுக்கு எல்லா பொருளும் இங்கே இருக்குது, சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ காலையிலே எழுந்திரிச்சிருந்தா ஹோட்டலில் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருப்பேன், இப்போ எழுந்திரிச்சா என்னடா என்ன செய்ய முடியும்? சரிப்பா நான் கோதுமை தோசை சுட்டு தரேன் அப்படிங்கிறமா. கோதுமை தோசை ரப்பர் இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் வேறு வழி கிடையாடா வச்சு தரேன்டா அப்படின்னு சொல்லி கோதுமை தோசை சுட்டு சட்னி வச்சு கொடுக்காங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சுத்தமாகவே பிடிக்கல. இங்கே ஸ்ருதிக்கு சாப்பாடு ஏதோ ஆண்டி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. கோதுமை தோசை பார்த்தோன்னு ரொம்பவே சிரிக்கிறாங்க ஸ்ருதி. என்ன ஆண்டி நீங்கள் சூப்பராக சமைப்பீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இன்றைக்கி என்ன கோதுமை தோசை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாளையிலேருந்து நான் சமையல் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிடுறேன், இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை கொடுக்குறாங்க. இதை பார்த்தா ரவி சொல்கிறாரு, என்னம்மா நான் சுடுறேம்மா அப்படிங்கிறாங்க. நீ வேணாண்டா நான் சுடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் சுடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சூப்பராக சுட்டு கொடுக்காரு. ரவி நீங்களே சூப்பராக சமைக்கிங்க, தினம் நீங்கள் காலைல மட்டும் நீங்கள் சமைச்சிருங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அது சரி வருமா, என் வீட்டுக்கார் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேணால் சமைக்கலாம், வீட்டில் சமைக்கிறது அளவுக்குலாம் நான் விட மாட்டேன் ரோகிணி. அப்படி உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரை சமைக்க சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவர் பிஸ்னஸ் பண்ண போகிறானுங்களே அப்படிங்கிறாங்க. என் புருஷன் வேலைக்கு போக வேண்டாமா, என் புருஷன் சமைச்சிட்டு இருந்தால் யார் வேலையை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒருத்தர் சண்டையை போடுதாங்க. இதை பார்த்த வச்சு ஆகா அந்த பூக்காரி பார்த்த பார்வை என் பணக்கார மருமகம் 2 பேருமே சண்டை போடுதாங்களே. சண்டை போடுறத பார்த்து இவங்க 2 பேருமே ஆளுக்கு தனியாக போகிறோன்னு சொல்லிட்டு தனி வீட்டை பார்த்து போயிடுவாங்களே. ஏமா விடுங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. மீனா மதியம் வியாபாரத்தை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வந்து ஒரு பாயை போட்டு தூங்குதாங்க. என்ன ரொம்ப சொகுசாக கடையில் சாப்பிட்டு தூங்குதியோ, இந்த வீட்டில் சமைக்காமல் இருந்தால் சண்டை வரும்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன், அதே மாதிரி தான் வருது. என் பணக்கார மருமகம் 2 பேரும் வீட்டு விட்டு போகணும், இந்த வீட்டை நீ ஆளை நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை நானே வந்து தெருவா பூ வச்சுட்டு ரொம்ப உடல் வலியில் வந்து படுத்து கிடக்க, எனக்கு உடம்புக்கு வேறு சரியில்லை, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. என்னடி அமைதியாக இருங்க, என் வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு என்கிட்டே நீ துமுறு பேச்சு பேசிகிட்டு இருக்க, இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இருந்தால் இருக்குன்னா போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வந்து இந்த வீட்டு மருமகன் சரியா, நீங்கள் சொன்னால் போகிறதுக்கு வர்றதுக்கு நான் ஆள் கிடையாது, நான் போகணும்னா என் வீட்டுக்காரர் சொல்லணும், ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஆடி போகிறாங்க. ஆகா என் வீட்டுக்கார் நைட்டு பேசிக்கிட்டு இருந்தார், ஏதாவது ஒன்றுனா அவசரத்துக்கு பேருவா வச்சுருவான்னு சொல்லிட்டு, பின்னாடி இவன் எப்படி பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் ஓரளவு படிச்சிருக்கேன், எனக்கு சட்டத்திட்டம்லாம் தெரியும், ஓவராக பண்ணிங்கன்னா நெருக்கடி தாங்க முடியல, எங்கள் அத்தை வந்து என்னை கொடுமைப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனுக்கு வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சட்டப்படியாக நான் தீர்வை பார்க்க வேண்டியிருக்கேன், என் வீட்டுக்காருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், இவன் சொல்லிட்டு தான் நான் கேட்டு ஆடுதான் அப்படின்னு சொல்லிட்டு சதனா ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. என்ன விஜயா பயங்கர டோஸ் போல் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த முக்காரிக்கு எவ்வளோ திமிரு பார்த்தீங்களாங்க அப்படிங்கிறாங்க.
பிறகு அவள் மதியம் வேலைக்கு போய்ட்டு வந்திருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைப்பா. அந்த நேரத்தில் வந்து நீ வந்து புழு இல்லைன்னா அப்படிதான் நடக்கும். அவளாவது வாயில் பேசிகிட்டு இருக்கா. அவள் இடத்துல இந்த ரோகிணியோ சுருதியோ இருந்தாங்கன்னா நீ என்றைக்கோ உள்ளே இருந்திருப்ப அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பணக்கார மருமகள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் பணக்கார மருமக நீ எப்படி மதித்து பேசுகிறாங்க, நீ அவங்களுக்கு எப்படி சிங்கி அடிக்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பேசாத, என்றைக்கினாலும் உன் மீனை தான் உனக்கு ரூபாய்க்கு கஞ்சி தர போகிறா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போவுமே அவள் சமைச்சு தர மாட்டேக்கா, ரூபாய்க்கு கஞ்சி தருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ அவளை மருமகளாக நடத்தலை, நீ நடத்தி பாரு, உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுருப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவளை நான் மருமகளாக நடத்த தேவையில்லை, எனக்கு ராசாத்தியாகவும் நடத்த வேண்டாம், ஒரு வேலைக்காரியை பார்க்க சொன்ன என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி சொன்னோடனே அவங்க வேண்டான்னுங்கிறாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே வேலை பார்த்தவங்களே ஏற்கனவே சொல்கிறாங்க, அந்த விஜயம்மாட்ட வேலை பார்த்து நான் பட்ட பாடு போதும், நான் தயவுசெய்து வரலை, எனக்கு தெரிஞ்ச ஆளையும் நான் அனுப்ப விரும்பலை, இங்கே வேறு எங்கேயாவது ஆளை பார்த்துக்காங்க ஏங்கிறாங்க. அதனால் உன் பேரை சொன்னாலே அலறுறாங்க, ஒருத்தரும் வேலைக்கு வர மாட்டேங்காங்க, இந்த சமையல் பண்ணதாக இருந்தால் நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நீ தானே பண்ண, உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் நீ தான் சமைச்சு கொடுத்த, அதே மாதிரி சமைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க எங்கள் வீட்டில் நான் சமைச்சு கொடுத்தேன், இந்த பூக்காரிக்கும் அந்த முத்துக்கும் இதுக்கு சமைக்க தான் நான் இருக்கேனா அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்காங்களா, வேறு யாரும் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இவங்களுக்கெல்லாம் மருமகமாரெலாம் சமைச்சு கொடுத்தா என்ன எப்படிங்க மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. உன் மருமக மீனா சமைச்சு அவ்வளோ பேரும் சாப்பிட்டீங்க, அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதையாக இருந்துச்சு. ஆனால் நீ சமைச்சு கொடுக்கும்போதோ மற்ற மருமக்கள் சமைச்சு கொடுக்கும்போதே மரியாதை இருக்காதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம், சமையலுக்கு வேறு யாராவது கிடைக்குமான்னு சொல்லி நம்ம பரசனன்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு கதை ஆகணுன்னா பரசனன்ட்ட கேளுங்க, அங்கே கேளுங்க இங்கே கேளும்ப. எதையாவது ஒரு கதைக்கு நான் பரச பார்க்க போகிறேன்னா அவரே ஒரு ஆள் உணத்துக்காக ஆள், அவரையே பார்க்க போகிறோம்ப. உனக்கு ஒரு கதை ஆகணுன்னா அப்படி தான் பேசுவேன் என்ன விஜயா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு நல்லா ஆஃபர் வருது, மீனா அந்த இதை கையில் வச்சுக்கோ, இன்றைக்கி ஒரு 10,000 ஓடிச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு இருக்காங்க. 10,000 ஒரு நாளைக்கு கார் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் வர்றது தான், இந்த மாதத்துலேயே இந்த 10,000 நிற்கவும் வாய்ப்பு இருக்குது, அந்த 10,000 அப்போ நீங்கள் பிறகு கேட்டால் கிடைக்காது, அதனால் வீட்டு செலவு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே டேய் முத்து, இந்த மாதம் மளிகை சாமானுக்கு காசே கொடுக்கல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதை கொடுத்து 2 நாள் ஆச்சுமா, அப்பாட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு, நான் தந்தம்லாம் முத்து தந்தாமன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க மறந்துட்டேன், கையில் ஒரு 10,000 வச்சுருக்கான் தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன் உழைச்ச காசை அவன் முன்னாடிட்ட கொடுக்கான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க உழைச்ச காசை வீட்டில் எல்லோரும் கொடுத்தா தானே வீடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, உங்கள் பையன் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஃபர்னிச்சர் கடை, அவர் வருமானத்தெல்லாம் வீட்டுக்கு தான் கொடுக்காரா அப்படிங்கிறாங்க. உடனே மனசு திருதுன்னு முடிக்கிறேன், நான் இப்போ தானே சொல்லி பண்ணியிருக்கேன், நான் வீட்டுக்கு உடனே கொடுத்தா எப்படிடா ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா கொடுப்ப, 10 ரூபா காசு இது வரைக்கும் வீட்டுக்கு உழைச்சி கொடுத்தது கிடையாது, ஆனால் பேசுகிற வாய் இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. அங்கிள் இவரை வந்து மரியாதையை பேச சொல்லுங்கள், என் வீட்டுக்கார்ட்ட ரொம்ப மரியாதையை பேச சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் வீட்டுக்கார் பெரிய இவர் வானத்துலேருந்து குதிச்சிட்டாரு, அவனும் சராசரி மனுஷன்தான், ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டானாலும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இன்றைக்கி புதுசாக நீங்கள் தொழில் பண்ணி கொடுத்தா பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரா, வீட்டுக்கு முதல்ல செலவு கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் எப்பவுமே தந்துட்டான்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் தந்த காசை காமிங்க அப்படிங்கிறாங்க. நாயக்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது அவன் தரலை, அவனுக்காக சமாளிச்சிட்டு இருக்கீங்க, அவனுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் பாருங்கள் நீங்களே அவனை வந்து மிதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறான். நான் ஏன்டா மிதிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வரும் எனக்கு தெரியல, என் மனசில் பட்டால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எனக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, ஏங்க வீட்டு செலவு கொடுத்தாச்சு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு மீனா சமையல் பண்ணி ரெடி பண்ணியிருக்கான்னு அப்படி மோந்து பார்க்குறாங்க. அங்கே பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏங்க பிரியாணி வாங்க சாப்பிட்டோம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நைட்டு உங்களுக்கு பிரியாணி சமைக்காதுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா இது வெஜிடபிள் பிரியாணி தான் சரியா, அது நைட்டு சமைச்சிரும், அதுக்கு சீரக தண்ணியும் மீனா போட்டு வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் மட்டும் பிரியாணி சாப்பிட்டா மற்றவங்களாம் எப்படிங்க அப்படிங்கிறாங்க. மற்றவங்க சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லியாச்சு, மறுபடியும் அதே பேசியிருந்தேன் எப்படி, எங்கள் 3 பேருக்கும் சமைச்சிருக்காங்க, நான் இப்போ சாப்பிட்டு தூங்க போகிறேன், உனக்கு உன் பையன் மனோஜோ இல்லை நீங்களோ சமைச்சு அப்படின்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ஒரே சிலிண்டர் அடுப்பில் வந்து எத்தனை பேருங்க சமைக்க முடியும், மீனாக சமைச்சிக்கிட்டு இருந்தால் தான் நான் சமைக்கலை அப்படிங்கிறேன். ஆமாம் அவள் சமைக்கலாம்னு நீ சமைச்சிருப்ப, வாயை மூடு அப்படின்ட்டு இருக்காங்க. 3 பேரும் பிரியாணி சாப்பிட்டு முத்து ரொம்ப கடுப்பு கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் எப்படி எச்சு வருது, நாங்கள் பாரு நாக்கில் எச்சு வருது பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்கு வெக்கமா இல்லை, ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தான் சாப்பிட்றாங்கன்னு எட்டி பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி பிரியாணி எனக்கு பிடிக்கும், அதுவும் அந்த மீனா வந்து வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க வெஜிடபிள் பிரியாணி பண்ணால் சூப்பராக பண்ணுவாங்க, மீன் குழம்பு பண்ணால் சூப்பராக பண்ணுவாங்க, எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நீ எச்சு உரிக்கிட்டு இருப்பேனே அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ எனக்காவது ஏதாவது ஒரு ஆசையாக சமைச்சு தரையா, நான் தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, இப்போ நைட்டு இப்போ ஏதாவது சமையல் பண்ணி தாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்மளாம் சாப்பிட்டோம்ல மனோஜ், ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி எனக்கு கொஞ்சம் வயிற்றில் இடம் கிடக்கு, கொஞ்சம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போதைக்கு அங்கே போக முடியாது,
முத்து, மீனா அங்கிள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நான் அங்கே போனால் அந்த பிரியாணிக்காக போன மாதிரி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி எனக்காக போயிட்டு வா, 2 ஆம்லேட்டாக போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சொல்கிறாங்க. கிச்சனுக்கு போகிறாங்க. இங்கே கிச்சனுக்கு போகும்போதே ரோகிணிக்கு பிரியாணி மேலே ரொம்பவே வாசம் வருது. பிரியாணியை மோந்து பார்க்க நம்மளும் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் கேட்டால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. இவங்க எட்டி பார்க்குறத முத்து பார்த்துறாரு. முத்து பார்த்தோன்னே கவுந்துக்கிறாங்க. வேறு 2 ஆம்லேட்டை போட்டு கொண்டு போகிறாங்க மனோஜுக்கு. மனோஜ் இது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட்டு சொல்கிறாங்க, இதுவும் காணல ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 முட்டையை போட்டு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 முட்டையை போடுறாங்க. பண்ணாமலை சொல்கிறாங்க, முட்டை யாருக்குமா அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு தான் அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 2 முட்டை போட்டு போனேன், இப்பவும் 2 முட்டை போட்டேன்னா அது வாயுலமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாங்க. கொண்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்ட பிறகு மனோஜுக்கு செமிக்கல. யாவுன்னு யாப்பம் விட்டு கிடக்காங்க. சுகிடே சவுண்டு அலறுது. எல்லோரும் எந்திரிச்சு வராங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் என்னடாச்சு இது அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒருத்தன் நைட்டு வந்து முட்டை சாப்பிடக்கூடாது, அப்படி முட்டை சாப்பிட்டாலும் வந்து ஒரு முட்டை தான் சாப்பிடுவாங்க, இவன் 4 முட்டை சாப்பிட்ருக்கான், எப்படி செமிக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் இது தண்ணியை குடிடா, அதை குடிடா, இதை குடிடாங்கிறாங்க. உடனே ரோகிணி ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிறாங்க. மீனா அவனுக்கு சீரக தண்ணி போடு அப்படிங்கிறாங்க. அத்தை தேவைன்னா அவங்க வீட்டுக்கு அம்மாவை போட சொல்லுங்கள், இல்லை நீங்கள் போடுங்க, நான் என்றைக்குமே மனோஜுக்கு வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவள் தான் சொல்லியிருக்கலாமா, என்றைக்கும் மனோஜுக்கு ஒரு நாள் கூட வேலை செய்ய மாட்டா, மீனாவுக்கு அப்படி துரோகம் பண்ணியிருக்கான், அதனால் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துக்கு கூட நீங்கள் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் மீனா வந்து சொன்ன உடனே கடுப்பில் விஜயா போய் அடுப்பை பற்ற வைக்காங்க. ரோகிணி நின்றுக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி உன் புருஷனுக்கு தானே முடியலை, நீ வந்து வை அப்படிங்கிறாங்க. அத்தை வாராத்த அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீரக தண்ணி வைக்கிறதுக்கு சிலிண்டர் அடித்து தண்ணியை ஊற்றி சீரகத்தை போட்டு வைக்காங்க. பயங்கர சூடாகிடுது. மனோஜ் இதை குடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாயில் விட்டுறாங்க. இங்கே வாய் பொத்துருது. ஊன்னு அலறுதாங்க. உடனே பொத்துருச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. காருக்கிட்ட போயிடுறாங்க. போனோடனே நான் எப்படி கார் ஓட்டுறேன், எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் முத்தை வர சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. விஜயா எனக்கு போக முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நான் தூங்க போகிறேன். சாதாரண ஒரு இது வெந்நி குடிச்சதுக்கு அவனுக்கு வாய் பொத்துருச்சுன்னா ஓவராக அவனுக்கு நீங்கள் வந்து சிங்கடிச்சிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஓவராக அவனுக்கு இது பண்ணாதீங்க, சாதாரண இது வாய் குடிச்சிட்டு படுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்கு வாய் பொத்துருக்கு, அந்த சொன்ன இப்படி பேசுறியா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, வெந்நி வச்சு வாய் குடிச்ச வெந்நி குடிக்கிறவனுக்கு வாய் பொத்துருமா, இந்த சாதாரண சூடை கூட அவன் தாங்க முடியாதா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு எரியுது பாருங்க, முடியல வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஒரு கால் டாக்ஸின்னு வர சொல்கிறேன், ஃபீஸை கொடுக்க சொல்லுங்கள், போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக செல்வத்துக்கு ஃபோன் அடிக்காரு. செல்வம் கார் கொண்டு வராங்க. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இது பெரிய அளவில் ஒன்றுமே இல்லையே, சாதாரண வெந்நி குடிச்சிருக்கீங்க அவ்வளோதானே, இதுக்கு எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அப்படிங்கிறாங்க. சரி வந்துட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டிங்க, அதனால் ஒரு 5000 கட்டு போங்க அப்படிங்கிறாங்க. 5000 ஃபீஸை கட்டி முத்து செல்வத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. செல்வம் வந்து முத்து அதுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு, வெயிட்டாக அவன்கிட்ட ஃபீஸ் வாங்கிடு, நீங்கள் பர்னிச்சர் கடைலாம் வச்சுருக்கீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க, ஒரு 1000 கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப பந்தாவில் 2 பேரும் கூட தருவாங்க, நீ டிப்ஸும் வாங்கிக்க, அவனுக்கு கவலைப்படாத, எங்கள் அண்ணன் நினச்சி நீ விட்டுறாத அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோகிணி ஒரு 1000 கொடு அப்படிங்கிறாங்க. எதுக்கு மனோஜ் இதுக்கு 1000 அப்படிங்க, கொடு ரோகிணி டிப்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காரு. கொடுத்துட்டு இறங்கி வராங்க. மனோஜ் இப்படிலாம் ஆடாதீங்க, இவன் பாருங்க 6000 செலவாயிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நான் ஒழுங்காக அப்பா சொன்ன மாதிரி வாய் குடிச்சிட்டே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், வாய் குடிச்சா சரியாகும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னோம்மா, சாதாரணமாக ஒரு வெந்நி வச்சு வாய் குப்பிளிச்சா வந்து சரியாயிருக்கும், இதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போகணுமாம்மா, அதான் சொன்னால் யாரு கேட்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அவன் ஓவராக சீன் போட்டுட்ருக்கான், அதான் அப்படி நடக்கு, நைட்டுக்கான முட்டை திங்கிறதே தப்பு, அதுவும் 4 முட்டை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் நீ படிச்சிருக்கல, முட்டை வந்து செரிமானம் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியும்பா, வயிறு பசி தாங்கல தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நைட் நீ சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன்பா, 7 இட்லி தான்ப்பா சாப்பிட்டேன், 7 இட்லி 3 வடை சாப்பிட்டேன்பா அப்படிங்கிறாங்க. 7 இட்லி 3 வடை சாப்பிட்டு நைட்டு பசிக்கணும் அப்படிங்கிறாரு அண்ணா முத்து. உடனே எனக்கு பசிக்கு, நீங்கள் மட்டும் பிரியாணி சாப்பிட்றீங்க, எனக்கு பசிக்கு தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. டேய் பிரியாணி வேணால் கேட்டு சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. கேட்டு சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன், ரோகிணி தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதான் முட்டை போட்டு வந்தேன், 4 முட்டை போட்டால் அதுவும் காணலை, அது வந்து எனக்கு செமிக்காமல் போயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாரு. டேய் தொழில் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பையன் மாதிரி பேசு, நீ எனக்கேன்னு ஒன்றுண்டா, சின்ன குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நம்மளை சிரிக்கிறாரு. இப்படி குழந்த பிள்ளையா இருக்கியா, எப்படிடா ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எப்பா பாருங்கள், தொழிலில் ஜெயிச்சு பெரிய ஆளாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. சாதாரணமாக ஒரு டீ குடித்த மாதிரி நீ வந்து அந்த சீரக தண்ணியை குடிச்சிருக்க, அதுவே சூடு ஓவர், ஹாஸ்பிட்டல் போகணும்னு போகிற, இப்படிலாம் பண்ணியிருந்தால் எப்படிடா பண்ண முடியும், நீ வச்சுருக்கிறது பர்னிச்சர் கடை, அந்த கடையில் ஒரு பொருளை வந்து இழுக்கும் போது வைக்கும் போது லைட்டாக உரசும், லைட்டாக அடிபடும், இந்த மாதிரி இருக்கும், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அவன் தொழிலே நடக்காது, எனக்கு எதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு இங்கே தான் பழகிக்கிட்டணும், சாதாரண விஷயம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படிங்கிறாங்க.
சரி சரி போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. நேராக மனோஜ் போய் தூங்குறாங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க? 6000 உங்களுக்கு செலவானதும் போதாமல் இந்த வீட்டில் உங்களை என்னெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, இந்த முத்து என்னெல்லாம் பேசுகிறான் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ தான் ரொம்ப சூடாக இருந்துட்ட, அவன் எனக்கு 6000 செலவு இல்லைன்னா 6000 மிச்சம் வந்திருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டுருக்காங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி தானே கிறிஸ்துவோட பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க. அப்படியா இன்றைக்கி தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்றைக்கி தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோகிணி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் இன்றைக்கி கிறிஸ்துக்கு பிறந்தநாள், அவன் நம்ம வரணும்னு சொன்னவங்கள நம்மளும் கிறிஸ்து பிறந்தநாள் போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் கூப்பிட்றாரு. மனோஜ் இன்றைக்கி ஷோரூமுக்கு வா, இன்றைக்கி முக்கியமான ஆட்கள்லாம் வராங்க, நீ வா அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. இன்னொரு நீ முதல்லலாம் வந்து என் ஷோரூமுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன், இப்படி வரவே மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நானும் பார்லர் வச்சு நடத்துகிறேன், எனக்கு அங்கே 1000 ஓடி இருக்கும், நான் வந்து உன் கடைக்கே வர முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, உன் கடை என் கடைன்னு சொல்லிட்டு நம்ம கடை தானே, நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தானே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் வந்து நீ கடை வைக்கணும் தொழில் நடத்தணும்னு நினச்சேன் தவிர்த்து என் தொழிலில் தனியாக நான் பார்க்கணும், உன் தொழிலில் நீ தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் கண்டிப்பாக என் பார்லர் போய் ஆகணும், அங்கே முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி முக்கியமான என் கஸ்டமர் வராங்க, அதை அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி தான் கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன்ட்டியே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி நீ பார்லர் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் நீ பார்லர் விட்டே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு போக தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி கோவப்பட்டு பேசுகிற அப்படிங்கிறாங்க. கோவலாம் படலை, கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கிளம்பி போகிறாரு. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னடா நீ மட்டும் போகிற, ரோகிணியை கூப்பிட்டு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பார்லர் போகலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சொன்ன, இந்த மாதிரி இன்றைக்கி முக்கியமான ஆள்லாம் வராங்க, இன்றைக்கி ஏன் ஷோரூம் கூப்பிட்டு போகிறான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வரலையா, அவளுக்கு பார்லரில் வேலை இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஓ அவள் பார்லர் வேலை இருக்கா, சரி சரி அப்படிங்கிறாங்க. ரோகிணி பின்னாடி போகிறாங்க. என்னம்மா 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி மனோஜுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவனை கேட்டால் உனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன். எங்கேயோ போகிறேன், என்ன சொல்கிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி மனோஜுக்கும் ரோகிணிக்கு எதுவும் பிரச்சனைன்னு தெரில, நம்ம பார்லரில் போய் சமரசப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்லருக்கு நேராக போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஃபுல்லும் வரமாட்டேன், மேடம் தான் சமாளிச்சுக்கங்க, நான் எங்கேயாவது அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன், குமரிபாளையத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேராக பார்லருக்கு போகிறாங்க. விஜயா ரோகிணி இருக்காளா அப்படிங்கிறாங்க. அவங்க குமரிபாளையத்துக்கு போயிருக்காங்க. குமரிபாளையத்துக்கு போயிருக்காங்களா, அவன் இங்கே தானே வரேன்னு சொல்லிட்டு வந்தா அப்படிங்கிறாங்க. இல்லை குமரிபாளையத்துக்கு அம்மா வீட்டுக்கு. அம்மா வீடா, இல்லை இல்லை சொதப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேடம் குமரிபாளையத்துக்கு வரை ஒரு கிளைண்ட்டை பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போய்யா பார்லர் வேலை செய்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தூரத்து வரைக்கும் போவாங்க, அதுக்கு நிறைய காசு கிடச்சா எங்கேனாலும் மேடம் போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படியா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் அத்தை வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட நான் சமாளித்து அனுப்பிட்டேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி சரி எங்கள் அத்தை வெளில போயிட்டாங்களா, ஒழுங்கா பாரு அப்படிங்கிற எட்டி பார்க்குறாங்க. தள்ளி வரை போயிட்டாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. சரி சரி வந்தாலும் அப்படி சமாளிச்சிக்க, ஓனர் வந்தாங்க அப்படின்னா எங்கள் அத்தையும் வந்தாங்கன்னா எங்கள் அத்தையை வெளியே விட்டே பேசிக்க, நான் சொன்ன மாதிரியே சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் நானும் கொஞ்சம் குழம்பு போனேன், நான் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை ராஜி, என் மானத்தை காப்பாற்றினேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் குமரிபாளையம் போயிடுறாங்க. போனோன்னா ரோகிணியோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வா கல்யாணி, நீ வரும்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. எப்படிமா வராமல் இருப்பேன், என் பையன் பிறந்தநாள், எனக்கு பையன் பிறந்தநாளோட வேறு எதுவுமா முக்கியம் அப்படிங்கிறாங்க. இல்லைடி அந்த வீட்டில் இருந்து நீ சொல்லாமல் பறையாமல் எப்படி வர முடியும், அதனால தான் நினச்சிட்டேன்டி, மனது வர முடியாது வரமாட்ட போலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. எம்மா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிக்காங்க. இந்த சூழ்நிலை பக்கத்து வீட்டு ஆட்கள்லாம் இருக்காங்க. கல்யாணி இப்போ தான் உன் பையனுக்கு வந்து அம்மா நீ சொல்லியிருக்க, இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெற்ற தாய்க்கு வந்து பெற்ற மகனுக்கு வந்து தாயை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அவன் இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வளரதான் வைக்க, அவங்க அம்மா நல்லா தான் பார்த்துக்குறாங்க, அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் வந்து தாய் இல்லைன்னு ஏக்கம் அந்த பையனுக்கு இருந்துச்சு. ஆனால் நீ வந்து என்றைக்கு தாயின்னு சொன்னியோ அன்னையிலேருந்து பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். எங்கள் அம்மா சென்னையில் இருக்காங்க, எங்கள் அம்மா பேர் கல்யாணி, இப்போ அவங்க பேர் ரோகிணின்னு கூப்பிடுதாங்க, அப்படி இப்படின்னு சந்தோஷமாக பேசுதான். எங்களுக்கே பக்கத்து வீட்டு ஆட்கள் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் பிறந்தநாளுக்கு இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கிறிஸ் எடுத்து முத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு கார் வந்து நிற்கு அப்படின்னு சொல்லிட்டு பையை எட்டி பார்க்காங்க ரோகிணி. முத்து மீனாவும் காரை விட்டு இறங்குறாங்க. இதை பார்த்தோன்னா ரோகிணி, ஏம்மா முத்து மீனா வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ பின்னாடி போ அப்படிங்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் முடிக்கி என்ன அப்படிங்கிறாங்க. எதுவுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. இங்கே கல்யாணி வீட்டிலேருந்து வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. உடனே கிரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மீனாவும் முத்தும். வந்தோடனே கிறிஸை தூக்கி முத்துனோடனே இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நான் உனக்கு மாமா உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து கொடுக்குறாரு. முத்தனை கேக் வெட்டுவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க அம்மா வரட்டும், அம்மா தானே வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டால். ஏக்கா சும்மா இருங்க, என்ன சும்மா இருங்க அதுதான் அம்மா இல்லையே அப்படின்னுட்டு இருக்காங்க மீனா. முத்துன்னு சொல்கிறாங்க, உன்னை என்னம்மா அப்படி பேசுகிறான், அவனுக்கு அம்மாலாம் இருக்குது,
அப்படிங்கிறாங்க. அம்மா இருக்கா அப்படின்னுட்டுருக்காங்க. ஆமாம் அம்மா இருக்குது அப்படின்னுட்டுருக்காங்க. எங்கள் அம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டு பின்னாடி தானே போயிருக்கா, வரட்டும், அவள் தானே கேக் வெட்டுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் பாடிட்டு கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க இவங்க, எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா திருன்னு முழிக்காங்க. உடனே பக்கத்து வீட்டால் கண்ணை காமிக்கிறாங்க. ஓ ஏதோ ஒன்று இவங்கள்ட்ட மறைக்க நினைக்காங்கன்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி நான் ஏதோ ஒரு பழக்கத்தை சொல்லிட்டேன், இவங்க அத்தைக்காரி தான் இருக்கா, அதுவும் வெளிநாட்டிலலாம் இருக்கா அப்படின்ட்டு அவங்க பழைய கதையை போடுதாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கேக் வெட்டுவோமா அப்படிங்கிறாங்க. சரி கேக் வெட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் பாரேன் வீட்டில் கிடக்க அவங்க வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் வீட்டு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கேக் வெட்டுறாங்க. என் பையன் பிறந்தநாள் கேக் வெட்டுறாங்க, அதில் கூட என் பக்கத்தில் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு ரோகிணி பின்னாடி நின்று அழுகுறாங்க. இந்த கேக்கை வெட்டிட்டு அங்கங்கே ஊட்டி விட்றாங்க. உடனே வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க ரோகிணியோட அம்மா. அது வரைக்கும் ரோகிணி வீட்டு பின்னாடியே கிடக்குறாங்க. ரோகிணி பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பீதியிலே இருக்காங்க. என்னம்மா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை முத்து, எப்போ கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி பூரா இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பூரா இங்கே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறாங்க. ஆகா இன்றைக்கி பூரா நம்ம வீட்டு பின்னாடி தான் கிடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இது இருக்கும்போது முத்துக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆஃபர் நீங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இம்மா இந்த மாதிரி இவன் ஒரு ஆஃபர் வருது நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. சரி முத்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அவங்களே போகிறாங்க. எங்கள் அம்மா சாப்பிட்டு தான் போகணுங்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. முத்துக்கு மீனாவுக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்காங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கிளம்புறதுக்கு போகிறாங்க. முத்துக்கு வைக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. தண்ணி எடுக்க போகிறாங்க. மீனா முத்துவும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. ரோகிணியோட அம்மா கிறிஸ் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ வந்து செவுத்துல மாட்டியிருக்கு. இதை பார்த்தா முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அதனால் எந்திரிச்சு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் இயர்லாம் போட்டிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அதில் ஸ்டூடியோ பேரும் போட்டிருக்கு. அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, செல்லில் எடுத்துகிட்டு உட்கார்றாரு. ரோகிணி அம்மா வந்து தண்ணி கொடுக்கும்போது தண்ணி வாங்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு ரோகிணி அம்மாவை. என்ன முத்து ஒரு மாதிரி பார்க்கிங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, மீனாட்டி நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு காரை ஓட்டிகிட்டே இருக்கும்போது மீனா அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த செல்லை பாரு அப்படிங்கிறாங்க. செல்லை பார்க்குறாங்க. செல்லை பார்த்துட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க இது, நம்ம ரோகிணி வந்து அவங்களோட குடும்ப ஃபோட்டோவில் இருக்காங்க, அது 3 வருஷத்துக்கு எடுத்த மாதிரி அந்த ஸ்டூடியோவும் காமிக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ நம்ம அந்த ஸ்டூடியோவுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏதோ ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. அதை கூட நான் செல்வத்துக்கு மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கு ஃபோன் அடிச்சு, செல்வம் அந்த மாதிரி எனக்கு ஆஃபர் வந்துட்டு நீ பேர் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நேராக அந்த ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. இந்த ஃபோட்டோ நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே சொல்லுங்கள் நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, நாங்கள் இதோட காப்பி எல்லாமே வச்சுருப்போம், நீங்கள் தான் டேட் வச்சுக்கிங்களேன்னு சொல்லிட்டு நேராக ஒரு கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கதை காமிக்கிறாரு. நான் பாருங்கள், நான் தான் எடுத்தேன், இதை வந்துட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அந்த கம்ப்யூட்டரோட சேர்ந்து. உடனே சரிங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அப்படிங்க காசு அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோவுக்கெலாம் நீங்கள் எடுத்தீங்களான்னு கேட்குறீங்க, அவ்வளோதானே, இதுக்கெலாம் காசு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நேராக முத்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே ஹாலுக்கு வாங்க, எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு அங்கே ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை பயங்கரமாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வரதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையுமே இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. டேய் என்ன எதுவும் ஸ்டூடியோ போய் செட் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. டேய் ஒன்றை மாதிரி புத்தி எனக்கு வராது, என்ன அந்த ஸ்டூடியோக்காரன் கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணி வச்சுருக்கான், அந்த ஃபோட்டோவும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறாங்க. டேய் இதை மாதிரி செட் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம்டா ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ ஒன்றும் கெட்டு போகல, இப்போ நான் 2 காரை வர சொல்லுதேன், எல்லாருமே குமரி பாளையத்துக்கு போவோம், அங்கே ரோகிணி இருக்கதை நம்ம எல்லாருமே கண் கூட பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாடா நான் பார்லருக்கு போனேன், அந்த பொண்ணு கூட குமரி பாளையத்துக்கு தான் ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சொன்னாங்களா, வேலைக்கு போகல, கிறிஷ் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, கிறிஷோட அம்மா தான் ரோகிணி, அதை கண்டுபிடிச்சாச்சு, ஏன்டா எல்லா ஆதாரமும் இருக்குல்ல, வாங்க நம்ம எல்லோரும் குமரிபாளையத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே 2 கார் பிடிச்சி நேராக குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. இங்கே ரோகிணி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. 2 கார் வந்து நின்றோன்னே ரோகிணி வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிறாங்க. இங்கே 2 கார்லேருந்து இறங்கி முத்து மீனா எல்லோரும் போதை பார்த்தோன்னே ரோகிணியோட அம்மா திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.